இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நான் என்ன செய்ய போகிறோம்னு சொன்னோம்னா, இன்னைக்கு ஆந்திரா ஸ்டைல் வெண்டைக்காய் கறி தான் பண்ண போகிறோம். அது ஒரு வித்தியாசமான ஒரு வெண்டைக்காய் போட்டு ஒரு கறி செய்யும்போது சாதத்தோட பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். தோசை, இட்லி, இதுக்கு சப்பாத்தியோடையும் இருந்ததுன்னா அன்றைக்கி சாப்பிட்டுக்கலாம். இந்த ஆந்திரா வெண்டைக்காய் கறியை வந்து செஞ்சோன்னாலும் ஒரு நாள் 2 நாள் கூட வச்சிருந்து கூட சாப்பிட்லாம். அந்தளவுக்கு டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வெண்டைக்காய் கறியை வந்து எப்படி செய்யலாங்கிறத வாங்க பார்ப்போம். இந்த வெண்டைக்காய் கறி செய்கிறதுக்கு நான் வந்து ஃபஸ்ட்டு எண்ணெயை ஊற்றிருக்கேன். ஒரு 2 ஸ்பூன் கிட்ட எண்ணெய் ஊற்றிருக்கேன். அதுக்கு முந்தி நீங்கள் அடுப்பு பற்ற வைக்கிறதுக்கு முந்தி ஒரு 2 தக்காளியை வந்து இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கிட்டு ஆரம்பிச்சிங்கன்னா ஒரு 10 நிமிஷத்தில் இந்த குழம்பை வந்து வச்சு முடிச்சிடலாம். இப்போ வந்து வெண்டைக்காயை வந்து வதக்கி எடுத்துடலாம். ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். இந்த வெண்டைக்காயை உள்ளே சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுவோம். வதங்கிட்டே இருக்கும்போது ஒரு 1/4 டீஸ்பூன் இருக்க உப்பு தூள் போடுறேன். அந்த உப்பும் மஞ்சப்பொடியும் சேர்க்கும்போது இந்த வெண்டைக்காயோட கலர் வந்து கொஞ்சம் மாறாமல் நல்லா பச்சையாகவே இருக்கும். அதனால தான் இந்த இதை சேர்த்துட்டு வதக்கி விட்டுறலாம். இந்த வெண்டைக்காய் வந்து ஒரு 3/4 வாசி வெந்து வந்தோடனே இதை வந்து நான் ஒரு பிளேட்டில் வந்து எடுத்துடுறேன். இப்போ அந்த வதக்கின இதுலேயே எண்ணெயிலேயே கூட ஒரு 2 ஸ்பூன் கிட்ட எண்ணெய் சேர்த்துருக்கேன். கொஞ்சம் 1/2 டீஸ்பூன் கடுகு உளுத்தம்பருப்பு, 1/4 டீஸ்பூன் வெந்தயம், அது நல்லா வெடித்து வரட்டும். ஒரு கொத்து கருவேப்பிலை, ஒரே ஒரு சின்ன வெங்காயத்தை வந்து பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துறேன். இது நல்ல லைட் ப்ரௌன் கலரில் கொஞ்சம் கலர் நல்லா மாறி வர்ற அளவுக்கு நல்லா வதக்கி விடணும் எண்ணெயிலேயே. இந்த வெங்காயம் வந்து இந்த மாதிரி லைட் ப்ரௌன் கலரில் வந்த உடனே இப்போ வந்து நான் அரைச்சி வச்சிருந்த தக்காளி 2 தக்காளி அரைச்சி வச்சுருக்கேன். 2 தக்காளி நல்ல பெரிய சைஸ் தக்காளி அரைச்சி வச்சுருக்கேன். அதை வந்து உள்ளே சேர்த்துட்றேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருவோம். வந்து இப்போ நல்லா இந்த தக்காளியில் உள்ள தண்ணியெல்லாம் நல்லா இழுத்துட்டு நல்லா வத்தி வர்ற அளவுக்கு கொஞ்சம் நேரம் தட்டை போட்டு மூடி நல்லா கொதிக்க விட்டுருவோம். தக்காளி வந்து இந்த தண்ணி வந்து நல்ல சுண்டி வந்துருச்சு. இப்போ வந்து மிளகாத்தூள், மஞ்சத்தூள் எல்லாத்தையுமே சேர்த்துடலாம். நான் வந்து ஒரு 3/4 ஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் மல்லித்தூள், கொஞ்சமாக மஞ்சப்பொடி, 1 ஸ்பூன் ஒரு 3/4 ஸ்பூன் கிட்ட உப்பு. ஏற்கனவே நம்ம வெண்டைக்காயில் வந்து உப்பு சேர்த்துருக்கோம், அதனால் கொஞ்சம் பார்த்துக்கிட்டு சேர்த்துக்கோங்க. அதே மாதிரி மிளகாத்தூள் போடும்போது உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. நான் வந்து காஷ்மீர் ரெட் சில்லி வந்து நான் கலந்து அரைப்பேன். அதனால் நான் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாகவே போட்டால் எங்களுக்கு காரம் வந்து அந்தளவுக்கு ஏறாது. இதை நல்லா வந்து பச்சை வாசனை போகிற நான் கொஞ்சம் நேரம் வதக்கி விட்டுறேன். இப்போ வந்து இந்த மிளகாத்தூள் எல்லாம் போட்டதுக்கப்புறம் நல்லா அப்படி கொஞ்சம் நேரம் வதக்கி விட்டுருக்கேன். ஒரு நிமிஷத்துக்கு மேலேயே ஒரு 2 நிமிஷம் கிட்ட வதக்கியிருப்பேன்னு வைங்களேன். குழம்பு தகுந்த மாதிரி கொஞ்சமாக தண்ணி சேர்த்துடலாம். இந்த குழம்பு வந்து திக்காக தான் இருக்கும். இந்த வெண்டைக்காய் கறி குழம்பு மாதிரி இருக்காது. நம்ம லைட்டாக கொஞ்சமாக ஊற்றினாலே சாதம் அவ்வளோ சாதம் கலந்து சாப்பிட்லாம். அந்த அளவுக்கு டேஸ்ட் இருக்கும். இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு கொதி வரட்டும். அதுக்கப்புறமா வெண்டைக்காய் சேர்க்கலாம். நான் இப்போ வந்து அடுப்பை வந்து நல்லா ஸ்லோ பண்ணிட்டேன். கொஞ்சமாக திக்காக ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த வதக்கி வச்சிருந்த வெண்டைக்காயை வந்து உள்ளே சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு இன்னும் நல்லா கொதிச்சு வரணும். கொதிச்சு நல்லா திக்காகி வரணும். இந்த வெண்டைக்காய் குழம்புனாலே நல்லா திக்காக தான் இருக்கும். அப்போ தான் டேஸ்ட் கொடுக்கும். நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ வெண்டைக்காயில் காரம் ஏறுற அளவுக்கு நல்லா கொதிக்க விடணும். ஒரு அடுப்பை வந்து நல்லா ஸ்லோவாக வச்சு கொதிக்க விட்டிங்கன்னு அன்னைக்கு அதில் உள்ள எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு நல்லா திக்காகி வந்துடும். அதுக்கப்புறம் பார்ப்போம். இந்த வெண்டைக்காய் கறி வந்து ஒரு 5 நிமிஷம் கிட்ட நல்லா அடுப்பை வந்து ஸ்லோவாக வச்சு நல்லா கொதிக்க விட்டுருக்கேன். இந்த பாருங்கள், நல்லா இப்படி எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. எண்ணெய் பிரிஞ்சு நல்லா கொதிச்சு வந்திருக்கு. நல்லா திக்காகவும் ஆயிடுச்சு. இதை வந்து நல்லா இப்படி கலந்து விட்டுட்டு வெண்டைக்காய் கறி வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன். இது வந்து இந்த வெண்டைக்காய் கறிக்கு வந்து புளிப்பு பத்தலை என்னன்னாக்கி புளி வந்து சேர்க்கக்கூடாது. புளி சேர்க்காம நம்ம என்ன பண்ணோம்னா ஒரே ஒரு 1/2 எலுமிச்சம்பழம் வேணால் லாஸ்ட்டாக வேணால் புளிப்பு உங்களுக்கு தக்காளியோட புளிப்பு பத்தலை அப்படின்னு சொன்னோம்னா கொஞ்சமாக ஒரு அரை எலுமிச்சம்பழம் முடியல ஒரு 1/4 வாசி எலுமிச்சம்பழத்தை வந்து புளிஞ்சு ஊற்றிட்டு அதனால அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். அப்படி உங்களுக்கு புளிப்பு வேணும்னு நினைக்கி அந்த எலுமிச்சம்பழம் இல்லாத டைமில் வந்து ஒரு 2 ஸ்பூன் தயிரை வந்து உள்ளே சேர்த்துட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா நினைக்கி அந்த புளிப்பு வந்து கரெக்டாகிடும். இந்த வெண்டைக்காய் கறி வந்து புளி வந்து சேர்க்காம இப்படி தக்காளியில் செஞ்சால் தான் அந்த டேஸ்ட் வந்து ஒரு வித்தியாசமான ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி நீங்களும் ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். வெண்டைக்காய் கறி ரெடி. இந்த வெண்டைக்காய் கறியை செஞ்சு பார்த்தாச்சு. எப்படி இருந்தது நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுங்கிறத கீழே கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வெண்டைக்காய் கறியை வந்து ரொம்ப ஈஸியாக வந்து ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளெல்லாம் கூட செஞ்சிடலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதை வந்து நீங்கள் அடுத்த ஒரு சூப்பரான ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன்.
அதுக்கு முன்னாடி வந்து இந்த அக்கா சமையலறையை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு ஈஸியான ஒரு ரெசிபி, ஒரு டேஸ்டான ஒரு ஹெல்த்தியான ஒரு ரெசிபி இந்த அக்கா சமையலறையில் வந்துகிட்டே இருக்கும். இந்த சமையலறையை, அக்கா சமையலறையை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.